ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷி இப்பதான் மனசு விட்டு சிரிக்கிறான். இதெல்லாம் உங்களாலதான் ருத்ரையா. இல்லனா இந்நேரத்துக்கு நான் நினைச்சபடி கல்யாணம் பண்ணி வச்சு காலத்துக்கும் அவனுக்கு சந்தோஷம் இல்லாம பண்ணிருப்பேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்க தெரிஞ்ச அப்படி ஒரு முடிவு எடுக்கலையம்மா. அதுவும் இல்லாம இந்த ஜென்மத்துல இவங்க 2 பேரும் சேரணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிருக்காமா. அதை தடுக்க நாம யாருமா? அது நல்லபடியா நடந்துருச்சுமா. அதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அவ்வளவுதாமா. ஆனா அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சமா நெஞ்சமாங்க ஐயா. பக்கத்துல இருந்து பார்த்த எனக்குல்ல தெரியும். நான் கூட இருந்து பார்த்த 4 நாள்லயே இவ்வளவு கஷ்டம்னா இத்தனை வருஷமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆமா ருத்ரையா, அவர் சொல்றதும் சரிதான். நீங்க சொல்ற மாதிரி அப்படி சாதாரணமா சொல்லிட முடியாது. இன்னைக்கு இந்த வீட்ல சந்தோஷம் நிறைஞ்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நீங்களும் துர்காவும் தான். அதுக்கான உங்களோட போராட்டம் ரொம்ப பெருசு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே, அதுவே போதுமா. எப்படியோ உங்களுக்கு உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு என் கடமை முடிஞ்சிருச்சு. என் பொண்ணும் எனக்கு கிடைச்சிட்டா. என்ன என் பொண்ணு கல்யாணத்தை நான் சீரு சிறப்பமா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதம்மா முடியாம போச்சு. இதுல என்ன ருத்ரையா இருக்கு? உங்ககிட்ட இருந்தா நீங்களே செஞ்சிட போறீங்க. இப்ப என் மருமகளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே நான் செய்வேன். அம்மா, ஐயாவால செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் இல்ல. ஆனா ஐயா ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. அம்மா, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா சாதாரண ஆள் இல்லைங்க. என்னங்க ஐயா? சுப்பு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு? ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எப்பவோ கொஞ்சம் வசதியா இருந்தம்மா, அத இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. முடிஞ்சு போனதை பத்தி எல்லாம் பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. பரவாயில்ல, விடுங்க ருத்ரையா. அத பத்தி எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். ஆமா, மதுவோட அப்பாவும் அம்மாவும் வரேன்னாங்களே, ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பிட்டீங்களா? அனுப்பியாச்சுமா. ஃப்ளைட் கொஞ்சம் டிலேவா, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு டிரைவர் இப்பதான் ஃபோன் பண்ணாருமா. என்னது, டிரைவர் கால் பண்ணாரா? அப்ப மது போலியா ரிசீவ் பண்ண? அதை ஏமா கேக்குறீங்க? மதுமா காலையில இருந்து துர்காவா அலங்காரம் பண்றேன்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க. மதுமா, இன்னைக்கு லண்டன்ல இருந்து உங்க அப்பா அம்மா வராங்க. அதுக்கு நீங்க போய் அழைச்சிட்டு வந்தா தானே மரியாதையா இருக்கும். அதுவும் முதல்ல வராங்க. நான் இதுக்கு கார் போயிருக்கு. ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதும் நேரா கார்ல ஏறி உட்காந்தா வீட்டுக்கு வந்துட போறாங்க. இதுல நான் வேற போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணுமா? அவங்க வந்துருவாங்கங்கிறது சரிதான். ஆனா நீங்க போய் கூட்டிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஏன்னா அவங்க வர்றதே உங்களுக்காக தான். அதுவும் முதல்ல வராங்க. நீங்களே அவங்கள கூப்பிட போகலன்னா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? ஆமால, நான் போய் ரிசீவ் பண்ணிருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த சாதாரண விஷயம் கூட எனக்கு தெரியலப்பா. நான்லாம் உன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். ஐயோ மதுமா, நீங்க வருத்தப்படுறதுக்காக சொல்லல. நீங்க போயிருந்தா சந்தோஷப்படுவாங்களேன்னு சொன்னேன். இப்ப என்ன, அவங்க வந்த உடனே இந்த பட்டிக்காட்டுக்கு சரியா தலை சீவ கூட தெரியல, நான் மேக்கப் போட வேண்டியதா போச்சு, அதனால நான் ஏர்போர்ட்டுக்கு வர முடியலன்னு சொல்லிடுங்க. எல்லாம் சரியாயிடும். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பேன்.
அது இருக்கட்டும். இந்த லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் டார்க்கா போட்டுக்கோ. ஐயோ மதுமா வேண்டாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏய், லிப்ஸ்டிக் போட்டாதான் நீ எத்தனை கிஸ் கொடுத்தேன்னு எங்களுக்கு தெரியும். வேணாம் மதுமா. துர்கா, இரு ஒரு நிமிஷம், உன் புருஷனுக்கு ஃபோன் பண்றேன். மதுமா ஹலோ. ரிஷி, உன் பொண்டாட்டி லிப்ஸ்டிக் போட்டுக்க மாட்டேங்கிறா, என்னன்னு கேளு. மது, அது ஒண்ணும் இல்ல, அவளை பட்டிக்காட்டுன்னு நினைச்சிடாத. அவ பயங்கரமான ஒரு கேடி. எங்க கிஸ் பண்ணா தெரிஞ்சிருமோன்னு போட்டுக்க மாட்டேங்கிறா. ஓ, இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு லிப்ஸ்டிக் போடாம விட மாட்டேன். மதுமா வேணாமா. துர்கா, போதும். அழகா இருக்கு. என்ன இந்த அப்பர்னாக்கா சத்தத்தையே காணும்? எங்க போனாங்க? ரிஷி சார் ரூம்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா என்னன்னு தெரியல. ஹேய் ஹேய், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தானே ரெடி பண்றாங்க. कभी कभी मेरे दिल में, कभी कभी मेरे दिल में, कभी कभी எப்படி இருக்கு? போயிரு, முடிச்சிருவ சொல்லிட்டேன். ஏய், போன்னு சொல்றேன். வழி விடு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? कभी कभी என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல கேந்திரி. நைட் நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரிஹர்சல் பாக்குறாங்கன்னு நினைச்சுப்பாங்க. ஏய், முதல்ல நீ கேந்திரிக்கிறியா இல்லையா? कभी कभी मेरे दिल में. ஷோ, இந்த ஆள் திருந்தவே மாட்டான். அப்படியா? ஏன் திருத்து? 1000 தாமரை மொட்டுகளே வந்து 1000 கும்மிகள் கொட்டுங்களே. போடு, நல்லா மேல தூவு. என்ன ஸ்மெல்ல? இந்த ஸ்மெல்லுக்கு என்ன நீ இது நடத்தலாம் போல இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கபி கபி. என்ன மாமா, கபி கபி ரொம்ப நீளமா இருக்கு. மௌனம் போது. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான், உனக்கு என்னடா? பாத்து மாமா, பல்லு உடைஞ்சிர போது. பாய கழுவுடா. நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அம்மா, எவ்வளவோ பாட்டு இருக்கிறப்ப எதுக்கு நீ இப்ப கபி கபின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? ஐயோ, சமாளிடா சுந்தரபாண்டி. கபி கபி எதுக்கு பாடுவாங்கன்னு கூட தெரியலையா? நீ எல்லாம் என்னத்த? சரி சரி, இப்ப தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு. ஏங்க, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க? சும்மா தொண்ணு சொல்றேன். பாடா. என்ன மாமா? என்ன மாமா? பாலாஜி, நீ இந்த பக்கம் வா. ஏய், வெளிய போ. நீயும் கபி கபி பாடுறா. கபி கபி. என்னங்க? இப்படி எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நீங்க என்னைக்குமே சந்தோஷமா தான் இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது.
மது, உங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க போல இருக்கே. போய் கூட்டிட்டு வா. அம்மா, சீக்கிரமா நாமளே மதுவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிடலாமா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? அது நம்ம கையில இல்ல ருத்ரையா. இனிமே அவளோட வாழ்க்கைய அவங்க அம்மா அப்பா தான் முடிவு செய்யணும். ஐயா, அந்த ரகுராமா வந்திருக்கான் ஐயா. வாங்க ரகுராம், வாங்க காயத்ரி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க போல. எங்களாலதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்துருச்சு. அந்த சந்தோஷத்தையாவது கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க, நாம அப்புறம் போலாம். மது, அழைச்சிட்டு போ. ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா, மன்னிச்சிருங்கய்யா. வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேயா. ஐ எம் சாரியா, நான் தப்பு பண்ணிட்டேயா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. நம்மளை விட 10 மடங்கு வசதியான ரகுராம் நம்ம வீட்டுல வேலை பார்க்குற ருத்ரையா காலை பிடிச்சிட்டு ஐயான்னு அலறாரே. என்ன நடக்குதுங்க? ஐயா, நீ என்னை ஏமாத்திட்டு போன மறுநாளே நான் உன்னை ஈஸியா பிடிச்சு என்னோட எல்லா சொத்தையும் நான் மீட்டிருப்பேன். என் பொண்டாட்டி புள்ளையே போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு நான் தான் விட்டுட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு சில கடமைகள் இருந்தது. அதனால சொத்தை பத்தி யோசிக்காம நான் அந்த ஊரை விட்டே வந்துட்டேன். நம்ம அப்பாவை பார்க்கறதுக்காக எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் ருத்ரையா காலை பிடிச்சி கதறாருனா ருத்ரையா யாரு? ருத்ரையா, என்ன நடக்குதுங்க? மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ரகுராம் அவரு உங்களோட காலை பிடிச்சுக்கிட்டு கதறாரு அப்படின்னா நீங்க யாரு? சொல்லுங்க ருத்ரையா. அத நான் சொல்றேம்மா. அழகிய சுந்தரபாண்டியபுர ஜமீன் ராஜ ரகுநாத ருத்ரையா. ஐயா கிட்ட இருந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை நிர்வகிக்க வந்த படிச்ச மேனேஜர் தான் இந்த ரகுராமன். இவனும் வந்த புதுசுல ரொம்ப திறமையானவனா தான் இருந்தான். அதனால ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் மொத்த பொறுப்பையே இவங்கிட்ட ஒப்படைச்சாரு. நம்ப வச்சு கழுத்தறுக்கிற மாதிரி ஐயாவை ஏமாத்தி எல்லா சொத்தையும் தம் பேர்ல எழுதுனதோடு மட்டும் இல்லாம யாருக்கு தெரியாம வித்துட்டு ஊரை விட்டு போயிட்டாமா. கஷ்டம் தாங்க முடியாம ஐயா குடும்பத்தோட வெளியூர் போக முடிவு பண்ணிட்டாரு. அப்ப நடந்த கார் ஆக்சிடென்ட்ல அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த சமயம் இந்த ரகுராமனால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு பாப்பாவை கூட்டிட்டு நான் ஊட்டிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயாவை நான் பார்த்தேன். ஐயா தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாருமா. என்னது, நம்ம வாட்டர் டேங்க் ஜமீனா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னடா நடக்குது? ஐயா, நடக்கிற எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் ஐயா. நான் இங்க வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இத்தனை வருஷமா என் மனசை அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.
நாளைக்கே அத்தனை சொத்தையும் உங்க பேருக்கும் உங்க பொண்ணு பேருக்கும் எழுதி வச்சிடுறேன்யா. பாரு நீ, என் பொண்ணு என்ன பார்த்தாலே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? போனா போகட்டும், நமக்கு வேண்டியது நிம்மதியான வாழ்க்கை. நல்லா வாழ்ந்தவங்க கஷ்டப்பட்டா அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நமக்கு பழகிடுச்சு, அது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். மது ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால அந்த சொத்தெல்லாம் அவங்க கிட்டயே இருக்கட்டும்னு சொல்ற என் பொண்ணு. அவ பேச்சுக்கு மறு பேச்சு எனக்கு எது? என்ன பண்றாங்க இவங்க? பாரா, என்ன நடக்குது இங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல என்ன ஃபீலிங்? எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியா இருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டேய் மாப்ள, ஏய் கங்க்ராட்ஸ். கபி கபி பாட்டுக்கு டவுட் கேட்ட ஆளாடா நீ. அந்த பாட்டை நான் ஸ்டாப்பா பாடி இருக்க போல இருக்குடா. யோ மாமா, நல்லா பேசிய 4 நாள் தான் ஆகுது மாமா. பேசிய 4 நாள் தானா? இதெல்லாம் சும்மா இரு மாமா. அவனாவது 4 நாள்னு சொன்னான்டா. உனக்கு ரூம் ரெடி பண்ணி 4 நிமிஷம் கூட ஆளையடா மாப்ள. மகாஜனங்களே, நீங்களாவது இதுக்கு ஒரு நல்ல பதில சொல்லுங்க. ஏங்க சீரியலை இப்படி திடீர்னு நிப்பாட்டிட்டீங்களே, நீங்க வந்து எங்களை நியாயம் கேக்குறீங்க. எப்ப நாங்க உங்களை எல்லாம் பாப்போம்? முதல்ல அதை சொல்லுங்க.